வணக்கம். நம்ம இப்போ வந்து ஏஐ அண்ட் டீப் லேர்னிங் கோர்ஸில் லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் கிளாஸஸ் பற்றி பார்த்தோம். இப்போது நியூமெரிக்கல் பைத்தான் அப்படிங்கிற ஒரு நியூமெரிக்கல் பைத்தான் நம்பை அப்படிங்கிற ஒரு லைப்ரரி பற்றியும் அதில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இம்போர்ட் நம்பை ஆஸ் NP அப்படின்னு யூஸ் பண்ணி இது வந்து ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு கன்வென்ஷன். ஸோ இது ரன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். சம் கேபிட்டல் X இஸ் ஈக்குவல் டு NP டாட் அரே ஆஃப் ஒரு லிஸ்ட் கொடுத்துடலாம். 10, 11, 12 அப்படின்னு கொடுத்துடலாம். ரன் பண்ணியாச்சு. அப்போது இந்த நம்பை நியூமெரிக்கல் பைத்தான் அப்படிங்கிற நம்பை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு அரேங்கிற ஒரு ஃபங்க்ஷனே கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் பண்ணுறோம். ஒரு லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுத்துருந்தோம் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். லிஸ்ட்டு கொடுக்குறோம். இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரன் பண்ணியாச்சு. let us print x. இப்போ ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே n டைமென்ஷனல் அரே நம்பை டாட் n டைமென்ஷனல் ND அரே அப்படின்னா n டைமென்ஷனல் அரே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஃபைன். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு செல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு செல்லில் let us take L is equal to இப்போ டைரெக்டாக ஒரு லிஸ்ட் கொடுத்துடலாம். 4, 5, 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபைன். இப்போ அடுத்த லைனில் கேபிட்டல் X is equal to NP டாட் as அரே அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. as அரே ஆஃப் L அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த லிஸ்ட் இருக்கிறது அரேவை மாற்றிடும். ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலரான ஃபங்க்ஷனாலிட்டி தான். டைப் ஆஃப் எக்ஸ் n டைமென்ஷனல் அரே அப்படின்னு வரும். பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். இப்போ என்ன டைமென்ஷன் இருக்குன்னு டைப்பு பிரிண்ட் 4, 5, 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த எலமெண்ட் நம்பர் வந்துடுச்சு. இப்போது x is equal to np dot as array of இந்த எல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எல்லுங்கிறது ஆல்ரெடி இன்டிஜர் லிஸ்ட்டாக இருக்குது, இப்போ அரேவாக இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணலாம்னா டேட்டா டைப்பை ஃப்ளோட் அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ளோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 4.something 5.something 6.something அப்படின்னு நம்மளுக்கு கிடையாது. ஃப்ளோட்டிங்காக மாறிடுச்சு. தென் இதோட இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் அதோட ஷேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ் டாட் ஷேப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது சிம்பிளாக ஒரு வெக்டார் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 3 காலம்ஸ் 3 எலமெண்ட் இருக்குது அப்படின்னு காட்டுது. அவ்வளோதான். மற்றபடி இதில் ரோ காலம் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் ஏ சிம்பிள் வெக்டர். எக்ஸுங்கிறது ஒரு சிம்பிளான வெக்டர். இட் இஸ் நாட் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் m, n சைஸ். இட் இஸ் சிம்பிளி வெக்டர். 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. அவ்வளோதான். மற்றபடி வருது இல்லை. ஸோ தென் இதேமாதிரி நம்ம 2 டைமென்ஷனல் அரேன்னு கூட நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் ஸோ அரே ஆஃப் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவோம், ஓவரால் லிஸ்ட்டு. அதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அதில் 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது ஒரு கமா போட்டு இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 10,
11, 12 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே மாதிரி இருக்கும். இட்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இது ஸோ print of x. ஓகே, இது 1, 1, 2, 3, 10, 11, 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைமென்ஷன். இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது எல்லாமே இது ஒவ்வொன்றும் ஒரு டைமென்ஷன். இது வந்து ஒரு சிங்கிள் வெக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு 1 டைமென்ஷனல் அரே வச்சுக்கலாம். இன்னும் வந்து கலெக்ஷன் ஆஃப் 1 டைமென்ஷனல் அரே தான் 2 டைமென்ஷனல் அரே சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு வச்சுக்கலாம். மேபி இப்போ x டாட் ஷேப் அப்படிங்கிறத நம்ம இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ x டாட் ஷேப் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2 ரோ 3 காலம் இருக்குது. 2, 3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஃபைன். இப்போ அதுக்கு அடுத்தது இதில் இண்டெக்ஸிங் நம்ம பண்ணலாம். இதில் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறதுல வந்து 0, எல்லா ரோவும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு கோலன் வைக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்னா 0th ரோவில் இருக்கிற எல்லா காலம் ரோ காலம். ஸோ கமாவுக்கு முன்னாடி இருக்கிறது ரோ, கமாவுக்கு அப்புறம் இருக்கிறது காலம். அப்போ எல்லா ரோ 0th ரோ அப்படின்னா 0th ரோ 1, 2, 3 அப்படிங்கிறது 0th ரோவில் இருக்குது, அதை மட்டும் எடுத்துருது. அதேமாதிரி காலம் வந்து எல்லா காலமும் இருக்குன்னா 1, 2, 3 அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்துடுது. அப்போ அந்த 1 டைமென்ஷன் ஒரு டைமென்ஷன் மட்டும் 0th டைமென்ஷன் மட்டும் டேரெக்டாக எனக்கு வந்துடுது ரிசல்ட்டாக. மேபி இப்போ நான் அந்த இடத்துல 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா செக் 10, 11, 12 அப்படின்னு ஆன்சர் வரணும். 10, 11, 12 வந்துருச்சு. அதேமாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது இப்போ 11, 12 மட்டும் வரணும் அப்படின்னா இப்போ 11, 0, 1 1வது காலத்தில் இருக்குது கோலன் நம்ம 2 கோலன் லேட்டஸ்ட் செக். ஸோ இப்போ எனக்கு 11 மட்டும் வந்துருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இது வந்து 1, 2, 3ங்கிறது வந்து 0th ரோ, இது வந்து ஃபஸ்ட் ரோ. 10, 11, 12ங்கிறது ஃபஸ்ட் ரோ. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துட்டோம். ஃபஸ்ட் ரோவில் 1வது எலமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு இது 0th எலமெண்ட், இது வந்து ஃபஸ்ட் எலமெண்ட். ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு <1 1:2 அப்படின்னா 1 <2 அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே நம்ம 1 <2ங்கிறனால எனக்கு 11 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ 11 and 12 கிடைக்கணும் அப்படின்னா நான் இப்போ இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 11 and 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 11 and 12 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ அடுத்து சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தலாம் நம்பையில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to np டாட் zeros அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இது ஒரு டியூப்பில் கொடுக்கணும். ஸோ இது வந்து இப்போ 3, 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா 3, 3 ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்னென்னு பண்ணிக்கும் அப்படின்னா print of x 3, 3 மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டும் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து இந்த 0 அப்படிங்கிறது 3, 3ங்கிறது மேட்ரிக்ஸோட சைஸ். இது வந்து டியூப்பில் கொடுத்துருக்கோம். ஜீரோஸுங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டும் ஜீரோஸ் அப்படின்னு பண்ணிடும். அதேமாதிரி ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இப்போ இதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ் நம்ம ஐ அப்படின்னு வச்சுக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் ஐ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து 4, 4 அப்படின்னு கொடுத்துட்றேன். இது வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஐ பண்ணனா 4, 4 மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் tuple object cannot be interpreted as an integer. ஓகே, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு நம்ம டியூபிள் பாஸ் பண்ண வேண்டியதில்லை, நம்ம டைரெக்டாகவே இதை பாஸ் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸை பண்ணோன்னா 4, 4 மேட்ரிக்ஸ் வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸ் மட்டும் 1 இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து 0. அப்பர் டயகனல் லோயர் டயகனல் எல்லா எலிமெண்ட்டுமே வந்து 0, 0 இருக்கும். கரெக்டாக எக்ஸாக்ட்லி டயகனல் எலிமெண்ட் மட்டும் 1 இருக்கும். இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அடுத்தது இப்போது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ரேண்டமாக ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்பி டாட் ஸோ ரேண்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரேண்டம் டாட் ரேண்டம் ஆஃப் ஸோ இதுக்கு நம்ம டியூப்பில் கொடுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 5, 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ 5, 5 மேட்ரிக்ஸில் ரேண்டமாக 0 to 1 அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். ரேண்டமாக நம்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். 0 to 1 டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். தென் இதில் நம்ம மேட்ரிக்ஸ் ப்ராசஸ் பண்ணுற மாதிரியே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் z இஸ் ஈக்குவல் டு இப்போ ஒய்ன்னு இருக்குது. ஒய் டாட் டிரான்ஸ்போஸ் டி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் z ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் எலமெண்ட் அங்கே இருக்குது. அடுத்தது இதோட காலமில் இருக்கிற எலமெண்ட் இங்கே ரோல் வந்துருச்சு. அடுத்து 0.412ங்கிறது இங்கே ரோல் வந்து. ஸோ அப்போ ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பண்ணிச்சு. ஒய்யை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி Z அசைன் பண்ணிட்டோம். அப்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ரீஷேப்பிங் கூட பண்ணலாம். அரேயோட சைஸை வந்து M கிராஸ் M இருக்குன்னா சம் 1 கிராஸ் சம்திங் 2 கிராஸ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட், இப்போ ஆல்ரெடி இது இருக்குது. ஸோ இப்போ ஜெட்டுன்னு வச்சுக்கலாம். Z டாட் ரீஷேப் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ எலிமெண்ட்ஸ் 5 கிராஸ் 5 இருக்குங்களா, 25 எலிமெண்ட்ஸு. ஸோ அப்போது 25,1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பிரிண்ட் ஆஃப் ஒய். இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு வெக்டார் மாதிரி வந்துடும். இது வந்து ஆக்சுவலாக 2 டைமென்ஷனல் அரே தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷேப் பார்த்திங்கன்னா 25,1 25 ரோஸ் இருக்கும், ஒரே காலமில் இருக்கும். அவ்வளோதான். இங்கே டோட்டலாக இருக்கிற 25 எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 5 கிராஸ் 5 இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம் 25 கிராஸ் 1 அப்படின்னு ஒரே காலமாக மாற்றிட்டோம். இது வந்து ரீஷேப் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அடுத்தது இன்னொரு சில ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to np டாட் a range அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அரே ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் a அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் a. ஸோ 1 2 3 4 அப்படின்னு 5 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 அப்படின்னு கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 0 to 15, இப்போ 0 to less than 15 அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்பர்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு 6 எலிமெண்ட்ஸ் வச்சுக்குவோம். பண்ணியாச்சு. ஏல வந்து ஒரு 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 0 to 5 வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு இதில் let us take b is equal to np dot a range of same 6. ஸோ அதில் print of இது சிமிலர் ரிசல்ட் தான் வருது. ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டியதில்லை. let us run this. ஸோ இப்போ நம்மள்கிட்ட ஏ பி அப்படின்னு 2 அரே இருக்குது, 2 இதுலையுமே சிமிலர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது சி அப்படின்னு ஒரு இதுக்கு ஏ ப்ளஸ் பி பண்ணுறோம். அதேமாதிரி டிக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ இன்ட்டு பி பண்ணுறோம். ஸோ அடுத்தது இ அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் இப்போ பிரிண்ட் ஆஃப் சி கமா டி கமா இ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஏ ப்ளஸ் பி 2 அரே எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி வருது. அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ரிசல்ட்டு 0 into 0 1 into 1 2 into 2 3 into 3 and so on வருது. இது வந்து சிம்பிளாக சப்ட்ராக்ஷன். ஸோ எல்லாமே ஈக்குவலண்ட் எலிமெண்ட் ஆகிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ப்ராட்காஸ்டிங் ஒரு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க பைத்தானில். ஸோ அது பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏன்னு ஒரு அரே இருக்குது, ஏ கமா ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கிறேன். ஸோ அப்போது ஆல்ரெடி ஏ உங்களுக்கு தெரியும், ஏங்கிறது வந்து ஒரு அரே. அந்த இருக்கிற அறையில் 5 எலிமெண்ட் 6 எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 6 எலிமெண்ட்டோட இருக்கிற ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெக்டாரோட ஒரு 1 அப்படிங்கிற ஒரு ஸ்கேலர் எலிமெண்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு வெக்டார் ஏங்கிறது ஒரு வெக்டார், 1ங்கிறது ஒரு ஸ்கேலர் ஒரே ஒரு எலிமெண்ட். இப்போ ஒரு வெக்டாரோட ஒரு ஸ்கேலர் ஆட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பேர் இது ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏவில் இருக்கிறது 0 to 5 இருக்குது. ஏ ப்ளஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டோடைய 1 வந்து ஆட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ராட்காஸ்டிங். ஃபைன். அதேமாதிரி ஃப்ளோர் சீல் அது மாதிரி நிறைய அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சீல் ஆப்ரேஷன் ஃப்ளோர் ஆப்ரேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ்லேருந்து இருக்குது. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சம் அப்படின்னு இருக்குது ஒரு ஆப்ரேஷன், சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இது ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஏ டாட் சம் அப்படி நான் கால் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 15 அப்படின்னு வருது. அப்போ ஏவோட சம்மை ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 அப்படிங்கிறது 5 4 9 10 15. ஸோ 15 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ அதேமாதிரி ஸோ ஏ டாட் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். இப்போ ஏல மேக்ஸிமம் எலிமெண்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த எலிமெண்ட் இருக்குது 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பையில் ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ கூகுளில் போய்ட்டு numpy டாக்குமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்டேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு நம்பையில் இருக்கிற என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த மேனுவலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மேனுவலில் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் எல்லாமே. numpy.org அதில் போய் பார்க்கலாம். டுட்டோரியல். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அதில் எல்லாமே உங்களுக்கு இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஷேப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் டைம் கிடைக்கும்போது அதை பற்றி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ வித் திஸ் நம்ம இந்த பைத்தான் டுட்டோரியல் ஃபார் நியூமெரிக்கல் பைத்தான் அப்படிங்கிறத நம்ம நம்பைங்கிறது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.